ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா போன சாட்டர்டே ஊருக்கு போயிருந்தேன். அந்த அன்னைக்கு எடுத்த விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் நேராக ராம்நாடு போயிட்டு ராம்நாட்லேருந்து மதுரை கிளம்பி போயிட்டுருக்கேன். ராம்நாடில் ஒரு நாள் தான். அன்றைக்கே ஈவினிங் போல் மதுரை கிளம்பியாச்சு. மதுரையில் ஆல்ரெடி பாப்பா ஊருக்கு போயிருந்தேன். கிறிஸ்மஸ் அன்றைக்கே நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தா. சரின்ட்டு அவளை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி நாங்களும் போயிருந்தோம். போயிட்டு அப்படியே ஈவினிங் போல் வீட்டுக்கு போனோன்னே சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களா இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்குது. இங்கே ரெகுலராகவே இது இருக்குமா, எல்லா நாளுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அண்ணி சொன்னாங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊர்லலாம் நான் போயிருக்கேன். அப்போ கூட 60லேருந்து 70, 80 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ், 120 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதோட இல்லை, உள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அந்த எந்த ஒரு கொலம்பஸாக இருக்கட்டும், பிரேக் டான்ஸாக இருக்கட்டும், எதுக்கு போனாலும் 100 ரூபாங்கிற மாதிரி தான் டிக்கெட் இருந்தது. அதனால் நான் மேக்ஸிமம் எக்ஸிபிஷன் போனால் எதுவுமே போக மாட்டேன். சும்மா அங்கே உள்ளது அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு வர்றது தான் நம்ம வேலை. அதுவும் இதெல்லாம் போனோம்னாக்கா அவ்வளோதான், என்னோடய குடல்லாம் வெளியிலேயே வந்துடும். சுத்தமாக எனக்கெல்லாம் செட்டே ஆகாது. முந்தியாவது பிரேக் டான்ஸ் போயிட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே போகிறது கிடையாது. பாப்பா மட்டும் பிரேக் டான்ஸ் போகலான்னு சொல்லி அவள் தான் போயிருந்தா. அப்புறம் என் நாத்தனார் பொண்ணு, என் பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த கொலம்பஸில் போயிருந்தாங்க. கொலம்பஸில் பாப்பா எல்லா இதுலேயுமே போகணும்னு நினப்பா. ஆனால் நான் வீட்டிலேருந்தே சொல்லியே தான் கூட்டி போகிறது. ஏதாவது 1, 2 அந்த மாதிரி போய்க்க. ஏன்னா விற்கிற விலைவாசிக்கு எல்லாமே கையில் 1000 ரூபா எடுத்துகிட்டு போனால் இப்போலாம் எங்கேயுமே போக முடியல. ஒரு குறைஞ்சது இந்த எக்ஸிபிஷனுக்கு வரதுனாலுமே ஒரு 3000 ரூபாயாவது வேணும். அப்படி இருந்தால் தான் போக முடிகிற மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபேன்சி ஐட்டமாக என்னமாவது வாங்குறது, நம்மளுக்கு தேவையான ஹேர் பேண்டு, கிளிப்ஸு இந்த மாதிரி தான் வாங்குறது. இப்போல்லாம் கிச்சனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது நம்மளுக்கு வேலையாக இருக்குது. கிச்சனுக்கு அது வச்சா நல்லா இருக்குமா, இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன வயசோடய அந்த இதெல்லாம் போயிடும் போல இருக்குது எல்லாருக்குமே. பாப்பா தான் அவளோட இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் இந்த பஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னொரு விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். அது என் ட்ரெஸ்ஸுக்கு சாரிக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், இப்போலாம் எக்ஸிபிஷன் போனால் உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறீங்களா, கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறீங்களாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிஃபன் கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க கண்ணி. இடியப்பம், புரோட்டா, தோசை எல்லாமே தோசை வீட்டில் ஊற்றிட்டாங்க. மற்ற எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு படுத்து இருந்துச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்கள் அண்ணி சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு பாப்பாவும் என் நாத்தனார் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து வாசலில் ஒரு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் தான் போட முடியல. சரி, அவங்க போடுறதையாவது நம்ம பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து தான் கலர் கொடுத்தோம். பாப்பா இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால். எங்கள் வீட்டில் இப்போ நான் கலர் போடுறதில்ல, ஃபுல்லாகவே வெறும் கோலம் தான் போடுறது. அதனால் இங்கே வந்த இடத்துல போடலாம்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து இந்த கோலத்தை கலர் கொடுத்து முடித்தோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாசலில் ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அது வாசலில் போகிற எந்த டாக்குமே பாப்பா விட மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அனிமல்ஸ் எல்லாம். என் ஹஸ்பண்டுக்கும் அப்படித்தான். அதனால் அவள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதோட விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. இதுக்கிடையில் நாங்களும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே சூப்பராக டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு சடனாக ஒரு பிளான், அப்படியே எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. ஆனால் எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும் போனோம். அதாவது நாங்கள் 4 பேர், எங்கள் நாத்தனார் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து படத்துக்கு போயிருந்தோம். என்ன படத்துக்கு போகணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக மாட்டுத்தாவணிக்கிட்ட இருக்கக்கூடிய வெற்றிங்கிற தேட்டருக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த தேட்ரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதுனால கொஞ்சம் காஸ்ட்டு கூட தான் இருந்தது. 190 அந்த ரேஞ்சில் இருந்தது. என் பையன் தான் டிக்கெட் புக் பண்ணால். எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். உள்ளே நுழைஞ்சோடனே அப்படி அந்த இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி, இந்த மாதிரி வர இடங்களில் படம் பார்த்தா தான் உண்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது தனியாக கூப்பிட்டா கண்டிப்பாக வர மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்து போகும்போது அதுக்கு ஒத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி எல்லாருமே வந்தோம். சிறை படத்துக்கு தான் போயிருந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்ச் வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. முக்கால்வாசி ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க எங்கள் அண்ணி எல்லாமே.
எங்கள் அண்ணனுமே நல்லா சமையல் பண்ணுவாங்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, முட்டை, சிக்கன் 65 எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன் இன்றைக்கே வந்து சடனாக நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து அதுக்கப்புறம் லீவு கிடையாது. அவன் ஊருக்கு வந்து போயாகணும், அதாவது சென்னைக்கு வந்து போயாகணும். நைட்டு பஸ் டிக்கெட் வந்து போட்டாச்சு. அதனால் இப்போ போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா நீட்டாக பின்னாடி வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சா. மதியானம் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் எனக்குமே நல்லா தூக்கம் வந்தது. சரி கொஞ்சம் திருப்பத்தூர் வந்ததுக்கப்புறம் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீயை வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் டீ தான் வாங்கிட்டோம். என் பொண்ணும் பையனும் பப்ஸு வாங்கி சாப்பிட்டாங்க 2 பேரும். எது பட்டர் பண்ணா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு ஒரு 6:30க்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டேன். போகும்போதே மாவெல்லாம் அரைச்சி வச்சு தான் போனேன். வந்ததுக்கப்புறம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து டிஃபன் வந்து இட்லி ஊற்றிட்டு சட்னியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். விலைக்கு வச்சுட்டு போன பாத்திரம்லாம் நல்லா ட்ரையாக இருந்தது. சரி அந்தந்த இடத்துல அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட முன்னாடியெல்லாம் லீவு கிடச்சா எப்படா ஊருக்கு போகலான்னு வரும். இப்போலாம் ஊருக்கு போகிறதே சுத்தமாக பிடிக்கல. வீட்டிலேயே இருந்தால் தேவலாங்கிற மாதிரி தான் வருது. அதாவது யார் வீட்டுக்கும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறத விட எங்கேயாவது டூர் மாதிரி போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி தான் இப்போலாம் பிளான் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள், நாத்தனார் வீட்டுக்கு ஒரு நாள் தான் போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி பசங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருக்கிறதுனால பஜனை வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மலைக்கு போகும்போது போகலான்னு பார்த்தா ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும், அதுக்கப்புறம் போக முடியாது. சரி இன்றைக்கி வந்து போயிட்டு அப்படியே அப்புறமா மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலவே டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். டிஃபன் சாப்பிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 4 o'clockலாம் கிளம்பி மதுரை வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து கத்திரிக்காய் சட்னி தான் வந்து வச்சுருந்தேன். கத்திரிக்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிக்கும். கத்திரிக்காய் இருந்தால் மோஸ்ட்டாக அதுதான் ரெடி பண்ணுவேன். இட்லி ஊற்றியாச்சு, சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே கொஞ்சம் டிலே ஆகட்டும்னு சொன்னதுனால நானும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் டிஃபனை சாப்பிட்டு என் பையனும் ஊருக்கு கிளம்பிட்டான். இந்த விளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.